7 அதிமுக மந்திரிகள் மேலே வழக்கணும். எங்கே ஆதாரம் என்ன? நீங்கள் நள்ளிரவில் ஒரு எஃப்ஐஆரை போட்டு விடிய காலமே கதவை தட்டி அமைச்சர் வீட்டிலலாம் ரைடு பண்ணிங்க. கடந்த 5 ஆண்டுகளாக நம்ம அந்த காட்சிகளை பார்த்தோம். அப்போ ஆதாரம் இருந்தால் தான் வழக்கை நீங்கள் சார்ஜ் ஷீட் போட்டிருப்பீங்களே. ஒன்றுமே இல்லையே, எதுவுமே போடலையே. எனவே தேர்தல் சமயத்தில் அதிமுக மீது ஒரு கரை, ஒரு ஊழல் கரை, திமுக மீது ஒரு குற்றச்சாட்டை அதிமுக மீது வைக்கணுங்கிறதுக்காக போடப்பட்ட ஒரு மெலோ ட்ராமா அதான் இந்த வழக்கு என்று தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு அறிக்கை பட்டியெல்லாம் இருக்குது, இந்த பட்டியல் போட்டு வச்சுருக்காங்க, இங்கே அடைச்சி வச்சுருக்காங்க, இந்த இடத்துக்கு பணப்பட்டோட பண்ணுறதுக்காக பண்ணியிருக்கிற மாதிரி அது தேர்தல் ஆணையத்தில் சுற்றிருக்கீங்க. அது மீது ஏதாவது நடவடிக்கை? தேர்தலாக நடவடிக்கை எடுக்கலை. 40 இப்போ நேற்று நான் கொண்டு போது 23 முந்தா நாள், இப்போ அது 40 எண்ணிக்கை உயர்ந்துருச்சு. எல்லா இடங்களிலும் அது அமைக்கப்பட்டிருக்குது. மாவட்ட ஆட்சித்தலைவர்னு ஒருத்தர் இருக்கார், எதுக்கு இருக்காருன்னு தெரில. நம்ம மீடியாக்கள், நான் என்ன கேட்குறேன்னா, மீடியாக்கள் யாரும் அங்கே போய் அதை எடுக்க மாட்டேங்கிறீங்களே? ஏன் நீங்கள் உங்களுக்கு அங்கே கரூரில் ரிப்போர்ட்டர் இல்லையா? அதை எடுத்து போடுங்க சார். நீங்கள் அதை நான் சொன்னது உண்மைதானா அப்படிங்கிறத, ஏன்னா திமுக தரப்பு நான் குற்றச்சாட்டு வச்சுட்டேன், கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன். அவங்க நடவடிக்கை எடுக்கல, எலெக்ஷன் கமிஷன். இது ஒரு புறம் இருக்கட்டும், நான் கொடுத்தேன்ல. திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அதுக்கு பதிலே இல்லை. அங்கே அண்ணன் RS பாரதி கூட அதை லாபகமாக அதோடைய பதிலை எலெக்ஷன் கமிஷன் நடவடிக்கை எடுக்கும் என்று சொல்லி அவர் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் மாதிரி ஒரு ஆர்டரை போட்டுட்டு போனார் இங்கே. ஆனால் இன்னும் நடவடிக்கை எடுக்கல. அப்போது பத்திரிகையாளர் நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும்னா, அது உண்மைதானா, இன்பதுரை சொன்னது உண்மைதானான்னு நீங்கள் கரூரில் இருக்கிற நிருபர்களை அனுப்பிச்சு நீங்கள் அதை எடுக்க போயிருக்கணும். ஆனால் பாவம் திருச்சியில் ஏற்கனவே இப்போ தான் ஒரு நிருபர் கல்குவாரி நான் சொன்னேன்னு போய் பார்த்து அவர் ஏற்கனவே ஹாஸ்பிட்டலேருந்து வந்தாரான்னு இன்னும் தெரியல. அது மேலே அவர் போனவர் மீதே திராவிட முன்னேற்ற கழக அரசு வழக்கு போட்டுடுச்சு, கல்குவாரிக்கு போனவங்க மேலே. ஆக இவ்வளவு மோசமான ஒரு நிலை தமிழ்நாட்டில் நிலவுவதால் யார் கேள்வி கேட்குறது? இப்போ எதிர்கட்சி, நான் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் கேள்வி கேட்குறேன், பத்திரிகையாளர் நீங்களும் கேள்வி கேட்கணும். இதை மாவட்ட ஆட்சித்தலைவர், கரூரில் இருக்கிற மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட கேட்கணும். அங்கே இருக்க உண்மைதானா அப்படின்னு, அதை நான் சொன்ன தகவல்கள் உண்மைதானான்னு வீடியோ எடுத்து நீங்கள் எடுத்து ஒளிபரப்புங்க, மக்கள்கிட்ட ஒளிபரப்புங்க. இல்லை, அதாவது இன்னும் டைம் இருக்குது. நான் பொறுமையாக காத்திருக்கேன். ஏன்னா இந்த விஷயங்களை தேர்தல் ஆணையத்தின் கவனத்திற்கு கொண்டு சென்றிருக்கிறேன், இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு சொல்லியிருக்கோம். அப்போது இந்த தேர்தல் நடவடிக்கை ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் நாமினேஷன் ஃபைல் பண்ண பிறகு அந்த கேண்டிடேட் யார் கேண்டிடேட்டோ அவர் ரெஸ்பான்சிபிள் ஆவார். அதுக்கு ஒரு சட்ட நுணுக்கம் இருக்குது. அந்த சட்டத்தை எப்படி பயன்படுத்தணும் எங்களுக்கு தெரியும். அதற்காக நான் காத்திருக்கிறேன். நான் கூட சொன்னேன், அதாவது ப்ரைவேட் லேண்டில் போடுறதுக்கும் லா இருக்குது. இப்போ ப்ரைவேட் லேண்டுங்கிறனால திடுதுப்புன்னு ஒரு ஷெட்டு போட்டுற முடியாது. எதற்காக அதை போடுறாங்க, என்ன காரணத்துக்காக போடுறாங்கிறத விளக்கம் சொல்லணும். அதுக்கு யார் அனுமதி கொடுத்தது, நகராட்சி நிர்வாகம் அனுமதி கொடுத்துருக்கா, அந்த அனுமதியோட நம்பர் என்ன, அதுக்கான முன் அனுமதி பெறப்பட்டிருக்கதா, திடீர்னு காற்று மழை புயல் வெள்ளத்தை வேளத்தில் அந்த ஷெட்டு விழுந்துருச்சுன்னா அதனால் பாதிப்பு வரும் அப்படிங்கிறதெல்லாம் கண்காணிக்கிறதுக்கு தாங்க அரசாங்கம் இருக்குது, நகராட்சி இருக்குது. எதுக்காக கேட்டால் அந்த அந்த பர்டிகுலர் லேண்ட் ஓனர் சொல்கிறாங்க, இல்லை எங்கள் வீட்டில் நிகழ்ச்சி. அதான் நான் சொன்னேன், 45 நாளைக்கு காது குத்துற நிகழ்ச்சி தமிழ்நாட்டில் நடக்க போகுது. காது குத்து 45 நாளா என்று கேள்வி கேட்டேன். இல்லை, RS பாரதி ஒரு இல்லை, அவர் இல்லை, கரூரில் மட்டும்தான் இப்போ நாங்கள் தெரிஞ்சிருக்கோம். RS பாரதியை அவர் ஒரு திமுகவினுடைய நிலைய வித்வான். அவர் பேசுவதை பெருசாக பொருட்படுத்த தேவையில்லை. அவர் அதிமுகவுக்கு எதிராக சொல்வதற்குன்னு சில டேம்ப்ளெட்டாக சில பதில்கள் வைத்திருப்பார். அவருடைய நினைவில் வச்சிருக்கிறத ஒன்றும் எடுத்து விட்டுருக்காரு. ஆனால் அவர் மறுக்கலை, இதை மாதிரி போட்டிருக்குங்கிறத மறுக்கலை. நடவடிக்கை எடுப்பாங்கன்னு தான் சொன்னாங்களோ இல்லையா. அவர்கிட்ட நீங்கள் என்ன கேட்டிருக்கன்னா, ஐயா உங்களை தானே குற்றம் சாட்டுறார் இன்பதுரை, நீங்கள் அந்த கட்சியினுடைய அமைப்பு செயலாளர், என்ன பதில்னு கேட்டிருக்கணும். நடவடிக்கை அவர்கள் எடுப்பார்கள் என்று சொன்னது நான் நல்ல பதில் அல்ல. ஆமாம், அது நியூஸ் தமிழ் சார்பாக இப்போ நான் கூட பார்த்தேன். பத்திரிகையாளர்கள் தாக்கப்படும் போது குரல் கொடுத்தது அதிமுக தான். எங்களுடைய பொதுச் செயலாளர் தான் முதல்ல அறிக்கை வெளியிட்டார். நான் நாடாளுமன்றத்தில் பேசினேன். அவ்வாறு எடுக்கப்படும். இதுக்கெல்லாம் என்ன தீர்வுனா, அதிமுக ஆட்சி வரும், எண்ணி 40 நாள் 45 நாளில் அதிமுக ஆட்சி வரும். இவ்வாறு தவறிழைத்தவர்கள் மீது எங்கள் பொதுச் செயலாளர் நாளைய முதல்வர் அண்ணன் எடப்பாடியார் வந்ததும் நடவடிக்கை எடுப்பார். இது நிச்சயம்.